பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி. சீடன் அகலா தியானம் செய்து சமாதியில் ஆழ்ந்தவன் தேகம் அக்காரணத்தால் அசைவற்று கிடக்கும் என்பதல்ல, அசைவுற்றோ அற்றோ இருக்கலாம். இந்நிலையில் நின்றவன் மனம் தேகேந்திரிய சலனங்களால் சலிக்காது. மனம் சலிப்பதே தேகம் சலிப்பதற்கு ஏதுவும் ஆகாது என்றேன் நான். மற்றொருவர், தேகத்தால் உழைக்கும் ஒருவனுக்கு சமாதி அல்லது நிரந்தர தியானம் சாத்தியமன்று என்கிறார். பகவானின் அபிப்பிராயம் என்ன? தாங்களே என் வாசகத்துக்கு இலக்கியமாக இருக்கிறீர்கள். மகரிஷி: இருவர் சொல்வதும் சரியே. நீங்கள் சொல்வது சகஜ நிர்விகல்ப சமாதி, மற்றொருவர் சொல்வது கேவல நிர்விகல்ப சமாதி. கேவல நிர்விகல்ப சமாதியில் மனது ஆத்ம தேஜஸில் அமிழ்ந்து கிடக்கிறது. நல்ல நித்திரையிலோ அந்தகாரத்தில் கிடக்கிறது. இத்தகையோன் சமாதியில் இருந்து விழித்தவுடன் சமாதிக்கும் தொழிலுக்கும் வித்தியாசம் காண்கிறான். மற்றும் தேகம், திருஷ்டி, பிராணன், மனம் இவைகளின் சலனமும் விஷய காட்சியும் கேவல நிர்விகல்ப சமாதி சாதிக்க விரும்புகிறவனுக்கு பிரதிபந்தமாகும். சகஜ சமாதியில் மனம் ஆத்மாவில் ஒன்றி அசிந்து விட்டது. ஆகையால் கேவல நிர்விகல்பத்திற்கு சொல்லப்பட்ட பேதங்களும் தடைகளும் இங்கில்லை. இத்தகையவனுடைய தொழில்கள் எல்லாம் உறங்கும் காலம் உணவு அருந்துவது போலாம். காணும் அந்நியன் அறிவானன்றி அவன் ஒன்றும் அறியான். நகர்கிற வண்டியில் உறங்கும் பிரயாணிக்கு வண்டியின் சலனம் ஒன்றும் தெரியாது. ஏனெனில் அவன் மனம் இருளில் ஒடுங்கி கிடக்கிறது. சகஜ ஞானியும் தன் உடல் சலனத்தை உணரான். ஏனெனில் அவன் மனம் சிதானந்த அனுபூதியில் கரைந்து அழிந்து விட்டது. தன்னை அறிந்த ஞானியின் மனம் முழுதும் நாசமாகிவிட்டது. அஞ்ஞானியைப் போல் அவனுக்கு மனம் இருப்பதாக காண்பானுக்கு காணப்படும். ஆகையால் ஞானியின் அகந்தை வெளிப்பார்வையில் உண்மை போல தோன்றும். ஆனால் உண்மையில் அதற்கு உள் வெளி உண்மை இல்லை.